Very good morning, my dear children. Have a nice day. How are you all? I hope you are all safe at home. My dear children, I am going to teach you 4th standard English Robot Expo Supplementary Reader. Robot Expo. ROBOT Robot EXPO Expo. Robot Expo. Robot, a machine that looks like a human and does mechanical work for our command. Indira Manidan. Expo, a large international exhibition. A large international exhibition. Exhibition na கண்காட்சி அல்லது பொருட்காட்சி. It is a supplementary reader. இது ஒரு துணை பாடம். A girl named Anita who went to the Robot Expo. She saw many robots like ant robots, fish robots, butterfly robots in that expo. She was very much excited to see that the robots were doing wonderful jobs. இந்த ரோபோட் எக்ஸ்போவில் அனிதா ஒரு ரோபோட் கண்காட்சிக்கு போனால் அங்கே போய் சில டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸை பார்க்குறா. ஆண்ட் ரோபோட்ஸ், ஃபிஷ் ரோபோட்ஸ், பட்டர்ஃப்ளை ரோபோட்ஸ் அண்ட் ஸோ மெனி தேர். அந்த ரோபோட் செய்யக்கூடிய பணிகளை பார்த்து அவளுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஆச்சரியமூட்டும் விதமாக இருந்தது. அந்த ரோபோட் எக்ஸ்போவில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் அனிதா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறா. கம் லெட் அஸ் see the conversation. Anita meets her friends and shares her experience of a robot expo. Let's see the conversation, okay? Friends, hi, you look excited. Anything special? Anita, yes, I went to the Robot Expo yesterday. I was so excited seeing all the robots. Friends, tell us more. Anita, a humanoid welcomed me into the hall. Friends, what is that? Anita, a robot that looks like a human. It even knew my name. I was so surprised and shocked that I stood there frozen. Friends, wow! Once again I read. Friends, hi! You look excited. Anything special? Anita, yes, I went to the Robot Expo yesterday. I was so excited seeing all the robots. Friends, tell us more. Anita, a humanoid welcomed me into the hall. Friends, what is that? Anita, a robot that looks like a human. It even knew my name. I was so surprised and shocked that I stood there frozen. Friends, wow! Anita, அந்த ரோபோட் எக்ஸ்போ எந்திர கண்காட்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளோட எக்ஸ்பீரியன்ஸை அங்கே என்னென்னலாம் பார்த்தா, என்னென்னலாம் நடந்துச்சுன்றத அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறா இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, இன்றைக்கி நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியே, யூ லுக் எக்ஸைட்டட், ரொம்ப 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 ஹாப்பியாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கியே, எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அனிதா என்ன சொல்கிறா? எஸ், ஆமாம், ஐ வென்ட் டு த ரோபோட் எக்ஸ்போ எஸ்டர்டே. நேற்று நான் ஒரு ரோபோ கண்காட்சிக்கு போயிட்டு வந்தேன். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அங்கே இருக்கிற ரோபோட்ஸ்லாம் பார்த்தேன், அந்த ரோபோட் செய்கிற வேலைகளெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப எப்படி இருக்குது, ஹாப்பியாக இருந்துச்சுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா டெல் அஸ் மோர், இன்னும் நிறைய அதை பற்றி எங்களுக்கு சொல்லேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அனிதா, a humanoid welcomed me into the hall. அந்த ரோபோட் எக்ஸ்போவில் ஒரு ஹியூமனாய்டுனா a robot that looks like a human, மனிதனை மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் ரிசப்ஷனில் முன்னாடி நின்று வரவேற்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்
அவளை வந்து அனிதா வந்து வெல்கம் பண்ணிச்சான், வரவேற்றுச்சான். அந்த ரோபோட்டுக்கு இட் ஈவன் நியூ ஹர் நேம். அந்த ரோபோட்டுக்கு அனிதாவோட பேரும் தெரிஞ்சிருந்துச்சான். அதனால் ஷி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்ட். அவளுக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதனால் தட் ஷீ ஸ்டுட் தட் ஃப்ராசன். அதனால் அப்படியே அவள் உறைஞ்சு போயிட்டா. எப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்கில் நம்மளோட பேரும் அந்த ரோபோட் தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்டோன்னே ரொம்ப வெரி எக்ஸலண்ட் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வாவ் தே ஷோட் தயர் ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எப்படி காமிக்கிறாங்க, தே செட் வாவ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அனிதா. I am just getting started. A robot just looked at me and named the things I had with me. Friends, amazing. It must have scanned you with its eyes. Anita, the next robot, danced for the songs played by the visitors. I suddenly found a butterfly sitting on my shoulder. To my surprise, it was a robot. There were robots of ants and fish too. Friends, an ant robot? Wow! Anita, I saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. Once again I read. Anita, I am just getting started. A robot just looked at me and named the things I had with me. Friends, amazing. It must have scanned you with its eyes. Anita, the next robot danced for the songs played by the visitors. I suddenly found a butterfly sitting on my shoulder. To my surprise, it was a robot. There were robots of ants and fish too. Friends, an ant robot? Wow! Anita, I saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. ஸோ அனிதா அந்த ரோபோட், ஹியூமனாய்டு ரோபோட் இருக்கு இல்லையா, அதை வெல்கம் பண்ணிச்சு இல்லையா, அனிதாவை வரவேற்றுச்சு இல்லையா. ஸோ அவன் உள்ளே போகிறா. ஷி வாஸ் கெட்டிங் ஸ்டார்டட். எ ரோபோட் ஜஸ்ட் லுக்டு அட் ஹர் அண்ட் நேம்டு தி திங்ஸ் ஷீ ஹேட் வித் ஹர். ஒரு ரோபோட் வந்து அவகிட்ட அவளை பார்த்துட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது, அனிதாட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அதை கரெக்டாக என்ன பண்ணிச்சான், அந்த பொருளோட பேரை சொல்லிச்சான். ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்டோன்னு எப்படி இருக்காங்க, அமேசிங், ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சான், ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. இட் மஸ்ட் ஹாவ் ஸ்கேன்டு ஹேர் வித் இட்ஸ் ஐஸ். அப்போ அந்த கண்டிப்பாக அந்த ரோபோட் வந்து ஸ்கேன்னா எக்ஸாமின் க்ளோஸ்லி, இல்லாட்டி லுக் இன் டூ, கவனமாக பார்த்தல், கூர்மையாக கவனித்தல் அப்படின்னு சொல்லலாம். இட் மஸ்ட் ஹாவ் ஸ்கேன்ட் யூ வித் இட்ஸ் ஐஸ் அனிதா அப்படின்னு அவள்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உன்னை ரொம்ப உன்னிப்பாக, ரொம்ப கவனமாக உன்னை பார்த்துருக்கோம், எவ்வளோ ஒரு ஆச்சரியம், நீ என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்றது கரெக்டாக சொல்லுது இல்லையா. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அமேசிங், ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அனிதா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா, நெக்ஸ்ட் ரோபோட், இன்னொரு ரோபோட் என்ன பண்ணுதாமா, விசிட்டர்ஸ், அந்த எக்ஸிபிஷன் கண்காட்சிக்கு வருவாங்க இல்லையா, விசிட்டர்ஸ்னால் பார்வையாளர்கள், அவங்க ப்ளே பண்ணுற சாங்ஸுக்கெலாம் ஒரு ரோபோட் வந்து டான்ஸ் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் அனிதா ஷி சடன்லி ஃபவுண்ட் எ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் ஹர் ஷோல்டர். சடன்லி திடீர்னு ஒரு ரோபோட்டு, அந்த ரோபோட் வந்து பட்டர்ஃப்ளை ரோபோட்டான், அது வந்து அனிதாவோட ஷோல்டரில் வந்து உட்காந்துச்சான். டு ஹர் சர்ப்ரைஸ் இட் வாஸ் எ ரோபோட். அந்த ரோபோட் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஆக்சுவலாக யார், அது வந்து ஒரு ரோபோட். தேர் வர் ரோபோட்ஸ் ஆஃப் ants அண்ட் ஃபிஷ் டூ. பட்டர்ஃப்ளை ரோபோட்ஸ் மட்டும் இல்லாமல் ant ரோபோட்டும் ஃபிஷ் ரோபோட்டும் அந்த எக்ஸிபிஷனில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ant ரோபோட், இரும்புலியமா ரோபோட் இருக்கு, வாவ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அனிதா, I saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. அனிதா என்ன சொல்கிறா, she saw a robot cooking dishes. இன்னொரு ரோபோட்ஸ், நிறைய ரோபோட்ஸ் என்ன பண்ணுதான், குக்கிங், சமைச்சிட்டு இருந்ததான், நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்டு சர்விங் ஆல், எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்ததான். அனிதாவுக்கு ஒரு ரோபோட் வந்து ஒரு ஆம்லெட்டை வந்து சர்வ் பண்ணிச்சான்.
Anita ate an omelette which was served by a cook robot in that expo. After that, let us see what had happened. Friends, don't we all wish for a cook robot at home? Anita, adding to my excitement, a robot collected and dropped an empty water bottle into the dustbin. Then it advised all of us to use dustbin. Anita, then there was a robot that asked me, "Do you want to make a robot?" I eagerly nodded my head and said, "Yes, but I don't know how to make it." It replied, "Don't worry, I will help you." Once again I read, friends, don't we all wish for a cook robot at home? Anita, adding to my excitement, a robot collected and dropped an empty water bottle into the dustbin. Then it advised all of us to use dustbin. Anita, then there was a robot that asked me, "Do you want to make a robot?" I eagerly nodded my head and said, "Yes, but I don't know how to make it." It replied, "Don't worry, I will help you." அனிதா ஒரு ரோபோட் வந்து அவளுக்கு ஆம்லெட் சர்வ் பண்ண சொல்லி அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்மளும் நம்ம வீட்டில் வந்து ஒரு குக் ரோபோட் சமையல் பண்ணுறதுக்கு ரோபோட் வச்சுக்கலாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ அனிதா என்ன சொல்கிறா, ஆடிங் டு மை எக்ஸைட்மெண்ட், ஆல்ரெடி ஷி வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட், ஆல்ரெடி ரொம்ப எப்படி இருக்குது, ஏற்கனவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. இந்த மாதிரி சர்ப்ரைசிங், இந்த மாதிரி ரோபோட்ஸ் இவ்வளோ வேலை செய்யுது, நேம் தெரிஞ்சு வச்சுருக்கு, வெல்கம் பண்ணுது, டான்ஸ் பண்ணுது, அப்புறம் குக் பண்ணுது, சர்வ் பண்ணுது, இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோபோட் வந்து என்ன பண்ணிச்சான், எல்லாம் அந்த எக்ஸிபிஷனில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ், எம்டி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை எங்கே போட்டுச்சான், டஸ்ட்பின்குள்ளே போட்டுச்சான். ஸோ தென் இட் அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு யூஸ் டஸ்ட்பின். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்க எல்லாத்துக்கும், அந்த எக்ஸிபிஷனில் இருக்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்துச்சான், டஸ்ட்பினில் யூஸ் பண்ணுங்க, இந்த வேஸ்ட் ஐட்டம்ஸில் எங்கே போடணும், டஸ்ட்பினில் போடுங்கன்னு அட்வைஸ் கொடுத்துச்சான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஜென்ரலாக பார்க்குக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம் சாப்பிடுவோம், இல்லாட்டி தண்ணி குடிப்போம். என்ன பண்ணுவோம், குடிச்சிட்டு ஒரு சில பேர் அப்படி எங்கே உட்காந்தமோ அதே இடத்துல போட்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா, அப்போ அந்த இடம் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த வேஸ்ட் ஐட்டம்ஸ், எம்டி வாட்டர் பாட்டில் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற டஸ்ட்பின்ஸில் தான் யூஸ் பண்ணணும். நாட் ஒன்லி இந்த பார்க்குக்கு போனால் மட்டும் இல்லை, பப்ளிக் பிளேசஸ், எந்த பொது இடங்களில் போனாலும் என்ன பண்ணணும், நம்ம அங்கே இருக்கிற டஸ்ட்பின்ஸை யூஸ் பண்ணணும். அங்கே இருக்க பிளேசஸில் இருந்த இடத்துலையே நம்ம வைக்கிற ஐட்டம்ஸ், வேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு வரக்கூடாது. சில்ட்ரன், யூ ஷுட் லேர்ன் டு நோ டு யூஸ் த டஸ்ட்பின்ஸ். நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்குவோம், அதே மாதிரி பப்ளிக் பிளேசஸ் போனாலும் இந்த ரோபோட் பாருங்கள் எவ்வளோ ஒரு அறிவாக டஸ்ட்பினை எப்படி யூஸ் பண்ணி வேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பின்ஸில் போட்டுச்சு. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கீப் யுவர் பிளேசஸ் க்ளீன். தென் அதுக்கப்புறம் ஒரு ரோபோட் வந்து என்ன பண்ணுச்சு, அனிதாட்ட வந்து, "டு யூ வாண்ட் டு மேக் அ ரோபோட், உனக்கு ரோபோட்ஸ் இன்னும் ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். ஷீ ஈகர்லி நாடட் ஹர் ஹெட் அண்ட் செட். ஈகர்லினா இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஆர்வமாக சொல்கிறா. நாடட்னா தலையசைத்து அவளோட சம்மதத்தை சொல்கிறா. அண்ட் செட் எஸ், பட் ஷீ டஸ் நாட் நோ டு மேக் எ ரோபோட். ஆனால் அவளுக்கு ரோபோட் செய்யறதுக்கு தெரியாது அப்படின்னு அந்த ரோபோட் கிட்ட சொல்கிறா. இட் ரிப்ளை, அந்த ரோபோட் என்ன சொல்லுது, த ரோபோட் செட் டு அனிதா நாட் டு worry, கவலைப்படாத, இட் வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு, அந்த ரோபோட் வந்து நான் உதவுறதா அந்த அனிதாட்ட சொல்லிச்சான். ஸோ இட் ரிப்ளை, டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன், ரோபோட் செய்கிறதுக்கு நான் உனக்கு உதவுறேன் அப்படின்ட்டு அந்த ரோபோட் வந்து அனிதாட்ட சொல்லிச்சான். Come dear children, how Anita made a robot with the help of other robot. Let's see. Then it said,
let us make a robot that can run. There are three main parts in this robot. First is the controller. It acts as the brain. Second is the mechanical parts that will help the robot move. Third is the sensors that will help the robot sense walls and other things on its way so that it does not crash into these objects. All these parts work together to make the robot run. Then I put these three parts together with the robot and made a robot myself. This expo has made me really interested in robots. I am planning to make more robots. Will you join me? Friends, we would love to. Once again I read. Then it said, let us make a robot that can run. There are three main parts in this robot. First is the controller. It acts as the brain. Second is the mechanical parts that will help the robot move. Third is the sensors that will help the robot sense walls and other things on its way so that it does not crash into these objects. All these parts work together to make the robot run. Then I put these three parts together with the robot and made a robot myself. This expo has made me really interested in robots. I am planning to make more robots. Will you all join me? Friends, we would love to. Then it said, let us make a robot that can run. இட்டுனா யாரை குறிக்குதுன்னா அந்த ரோபோட்டை. என்ன சொல்லுது? அனிதா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரோபோட் வந்து மேக் பண்ணலாம், உருவாக்கலாம், மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ரோபோட்டை செய்யலான்னு அந்த ரோபோட் வந்து அனிதாட்ட சொல்லிச்சு. There are three main parts in this robot. ரோபோட் செய்யணும்னா த்ரீ மெயின் பார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அந்த ரோபோட் வந்து சொல்லிச்சான். ஃபர்ஸ்ட் இஸ் த கண்ட்ரோலர். இட் ஆக்ட்ஸ் as a brain. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா கண்ட்ரோலர். அதுதான் brain which controls all the activities of the robot. ஃபர்ஸ்ட் பார்ட் எது? கண்ட்ரோலர். செகண்ட் இஸ் த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் that will help the robot move. மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னு சொல்லும் போது ஹேண்ட்ஸ், லெக்ஸ், ஹெட்டு இதெல்லாம் தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். அது என்னாகும்? இட் வில் ஹெல்ப் த ரோபோட் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். தேர்ட் இஸ் த சென்சார்ஸ். சென்சார்ஸ் அப்படின்னா இட் சென்ஸ் வால் தட் வில் ஹெல்ப் த ரோபோட் சென்ஸ் வால்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் on its way so that it does not crash into these. சென்சார்னா இந்த சென்சார் வந்து ஹெல்ப் த ரோபோட்ஸ் சென்ஸ் வால்ஸ். ஏன்னா அந்த ரோபோட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, மூவ் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ வந்து நடந்து போகும்போது எதிர்க்க வால் இருக்கா, சுவர் இருக்கா, அல்லது அதர் திங்ஸ் மற்ற பொருட்கள் ஏதாவது இருக்கா ஆன் இட்ஸ் வே, அது போகிற வழியில். ஏன்னா ஸோ தட் இட் டஸ் நாட் கிராஷ் இன்டு திஸ் ஆப்ஜெக்ட்ஸ். கிராஷ்னால் மோதுறது. அந்த சென்சார் இருந்தால் தான் எதிர்க்க வந்து நடந்து போகும்போது வேறு ஏதாவது பொருட்கள் மேலே மோதாமலையோ இல்லாட்டி சுவர் மேலே மோதாமல் இருக்கிறதுக்காக அந்த சென்சார் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அதை போய் இடிச்சுக்கோ இல்லையா? அதுக்காக தான் அந்த சென்சார் இருக்குது. திஸ் இஸ் த தேர்ட் பார்ட் ஆஃப் எ ரோபோட். ஆல் தீஸ் பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் த ரோபோட் ரன். இந்த 3 பார்ட்ஸும் இருந்தால் தான் அந்த ரோபோட்னால் மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் த கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் த கண்ட்ரோலர். CONTROLLER controller. CONTROLLER controller. Controller acts as the brain, which is the first part of the robot. Second is the mechanical part. MECHANICAL mechanical. This is the second part which helps the robot move. And third is the sensors. SENSORS. It helps the robot sense walls and other things on its way
so that it does not crash. அதை உணர்ந்தாதான் எதிர்க்க ஏதாவது நடக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, ஏதாவது வால் இருக்கா, இல்லை யாராவது ஹியூமன் நடந்து வராங்களா, இல்லை இன்னொரு ரோபோட் நடந்து வருதா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படி பண்ணால் அந்த சென்சார் மூலமாக தான் அது கிராஷ் பண்ணாமல் இருக்கும், மோதாமல் இருக்கும். இந்த 3 பார்ட்ஸும் சேர்ந்தாதான் ஒரு ரோபோட்னால it can move. Then I put these 3 parts together with the robot and made a robot myself. என்ன பண்ணுறா அனிதா, இந்த 3 பார்ட்ஸையும் சேர்த்து ஒரு ரோபோட்டை அவளே மேக் பண்ணா, உருவாக்கினா. This expo has made me really interested in robots. இந்த கண்காட்சிக்கு போனதுனால தான் ரோபோட்ஸ் பற்றின அவளுக்கு ஆர்வம் அதிகமாக வந்தது. I am planning to make more robots. Will you all join me? அனிதா planned to make more robots. அந்த ரோபோட்ஸ் மேலே அவளுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு வந்தது. அதனால் she planned to make more robots. இன்னும் நிறைய ரோபோட்ஸ் நம்ம உருவாக்கலான்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன கேட்குறா, will you all join me? நீங்களும் என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, நீங்களும் சேர்ந்து செய்யலாமா, எல்லோரும் சேர்ந்து செய்யலாமான்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, we would love to. எஸ், நாங்களும் கண்டிப்பாக வரோன்னு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. Next children, we are going to see the grammar part. Singular and plural. Okay, before that I ask you, what is a noun? A noun is a naming word. What is a noun? A noun is a naming word. It refers the name of a person, place, animals or things. It refers the name of a person, place, animal or thing. Noun, பெயர்ச்சொல். Singular. What is singular? A naming word which is used for one person or thing is called singular. A naming word which is used for one person or thing is called singular. ஒரே ஒரு நபர் அல்லது ஒரே ஒரு பொருளை குறிப்பது ஒருமை எனப்படும். Plural. What is plural? A naming word which denotes more than one person or thing is called plural. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது பொருட்களை குறிப்பது பன்மை எனப்படும். See the example. First you can see only one bat. ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரே ஒரு bat. And plural you see 3 birds are there. How many birds are there? 3. 1 2 3. அது பன்மை. Bat, bats. What is the plural form for bat? Bats. Next, dear children, there are some tips to change singular to plural. We see the type 1. Simply add yes. சில நேமிங் வேர்ட்ஸோட வெறும் எஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டோன்னா we get the plural form. You see this picture. First one, cup. Plural form, cups. கப்புன்ற நேமிங் வேர்டோட ப்ளூரலாக மாற்றுறதுக்கு we add only yes. எஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். And see the second picture, ball. And the plural form, balls. Ball, naming word ball noun-ஓட எஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். We get the plural form, balls. Cup, cups, ball, balls. Come, let us see some more examples. Book, books. Cow, cows. Girl, girls. Boy, boys. Dog, dogs. Pencil, pencils. Teacher, teachers. Pen, pens. இப்போ இந்த டைப் ஆஃப் நேமிங் வேர்ட்ஸ், இந்த டைப் ஆஃப் நவுன்ஸோட நம்ம என்ன சேர்த்திருக்கோம்னா we added only yes. எஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். எதுக்காக? to get the plural form. This is type 1. Next, type 2. Add es for the naming words ending with ch, sh, s, ss and x. Naming
நேமிங் வேர்ட்ஸ் நவுன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நவுன்ஸில் வந்து எண்டிங் ஆகிற லெட்டர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் see the pictures. ஃபஸ்ட் பிக்சர் டார்ச், TORCH டார்ச். இதோட எண்டிங் எதில் முடிஞ்சிருக்கு பாருங்கள், CHல முடிஞ்சிருக்கா. அண்ட் தென் see the second picture brush, BRUSH brush. எண்டிங் பார்த்தீங்கன்னா SH. தேர்டு பிக்சர் பஸ், BUS பஸ். எண்டிங் லெட்டர் S. அண்ட் ஃபோர்த் பிக்சர் கிளாஸ், GLASS glass. Ending letters SS. And the fifth picture box, BOX box. Xல முடிஞ்சிருக்கு. இந்த type of naming words வந்ததுன்னா you have to add ES. எதுக்காக? to get the plural form. இந்த type of naming words இருந்து noun இருந்து அந்த nounோட ES சேர்த்துக்கிட்டோம்னா we get the plural form. எந்தெந்த வேர்ட்ஸ் எந்தெந்த லெட்டர்ஸ் எண்டிங்கில் முடிகிறது? CH, SH, S, SS அண்ட் X. இந்த லெட்டர்ஸோட ஒரு நவுனோட எண்டிங் இருந்ததுன்னா அதோட என்ன சேர்த்துக்கணும்? ES. Let's see some more examples. First one, class. Class is a naming word, noun. இந்த நவுன் வந்து எதில் எண்டாயிருக்கு? SS. இதோட எண்டிங் பார்த்தீங்கன்னா SS. அப்போது ஒரு நவுன் வந்து SSல முடிஞ்சதுன்னா you have to add ES to get a plural form. அதை plural ஃபார்மாக மாற்றணும்னா you have to add என்ன சேர்த்துக்கணும்? ES. And the second word bench, BENCH bench. எண்டிங் பாருங்கள் CH. CHல ஒரு நவுன் வந்து முடிஞ்சதுன்னா you have to add ES to make a plural word. Pluralா மாற்றணும்னா அது கூட ES சேர்த்துக்கணும். And the third word match, MATCH match. இதோட எண்டிங் பார்த்தீங்கன்னா CH. So you have to add ES to make a plural word. Fourth one fox. The noun ends in X. Xல முடிஞ்சிருக்கு இல்லையா? So you have to add ES to make a plural form. And the last one bush, BUSH. SHல முடிஞ்சிருக்கு இல்லையா அந்த நேமிங் வேர்ட். So you have to add ES to the naming word to make a plural word. So ஒரு noun வந்து CH, SH, S, SS, Xல முடிஞ்சதுன்னா என்ன சேர்த்துக்கணும்? ES. எதுக்காக? to make a plural forms. Do you understand? Next, third type, simply add yes if any one of A, E, I, O, U comes before Y. Simply add yes if any one of A, E, I, O, U comes before Y. In the A, E, I, O, U vowel letters. So, இப்போ the noun, see the pictures. First one key, KEY key. It is a naming word. இந்த noun வந்து Yல முடிஞ்சிருக்கு. Yக்கு முன்னாடி see, Yக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு? E. E is there. E is a என்ன லெட்டர்? E வந்து என்ன லெட்டர்? vowel letter. Yக்கு முன்னாடி E vowel letter இருக்கிறனால plural ஃபார்மாக மாற்றணும்னா என்ன சேர்த்துக்கணும்? Simply add yes. See the second picture. Toy, TOY toy. Yக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு? O. O is a vowel letter. Yக்கு முன்னாடி vowel letter இருந்ததுன்னா you have to add simply yes. வெறும் yes மட்டும்தான் சேர்த்திக்கணும். புரியுதா? Third one monkey, MONKEY. Before Y what letter is there? Yக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு? E. E is a vowel letter. Vowel letter இருந்ததுன்னா என்ன சேர்த்துக்கணும்? Simply add yes. Monkey, monkeys. Fourth one day, DAY day. Before Y what letter is there? Yக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு? A. A is a vowel letter. Vowel letters இருந்ததுன்னா என்ன சேர்த்துக்கணும்? You have to add only yes. வெறும் yes மட்டும்தான் சேர்த்துக்கணும் to get a plural form. Do you understand? Yக்கு முன்னாடி ஒரு noun வந்து Yல முடிஞ்சு
ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் வந்து வவல் லெட்டராக இருந்ததுன்னா சிம்பிளி ஆட் எஸ், வெறும் எஸ் மட்டும்தான் சேர்த்துக்கணும். Let's see the fourth type. Change the y into IES if any one of A, E, I, O, U does not come before y. Change the y into IES if any one of A, E, I, O, U does not come before y. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, yக்கு முன்னாடி வவல் லெட்டர் வந்ததுன்னா we add only s. இந்த டைப்பில் பிஃபோர் ஒய்க்கு முன்னாடி வவல் லெட்டர்ஸ் இல்லாமல் வவல் லெட்டர்ஸ், ஸோ 26 letters are there in alphabet. அந்த 26 லெட்டர்ஸில் AEIOU தவிர மிச்சிருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கான்சோனன்ட்ஸ். வவல் லெட்டர்ஸை தவிர மிச்சிருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே என்ன லெட்டர்ஸ்? கான்சனன்ட் லெட்டர்ஸ். அந்த ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்ததுன்னா அந்த ஒய் வந்து என்னவா மாறும்? IES. ஒய் என்னவா மாறும்? IES. So let's see the example. First one, lady. LADY, lady. You see, இந்த noun வந்து yல முடிஞ்சிருக்கு. Before y, what letter is there? yக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு? D. D வந்து என்ன லெட்டர்? வவல் லெட்டரா கான்சனன்ட் லெட்டரா? D is a consonant letter. D வந்து என்ன லெட்டர்? கான்சனன்ட் லெட்டர்னால இந்த y வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாற்றும் போது y becomes IES. y என்னவா மாறிடும்? IES. So the plural form for lady is LADIES, ladies. Second one, baby. See the picture of baby. BABY, baby. This noun ends with the letter Y. இந்த noun வந்து இதில் முடிஞ்சிருக்கு, Yல முடிஞ்சிருக்கு. So before Yக்கு முன்னாடி what letter is given? B. B is a consonant letter. கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா ப்ளூரல் ஃபார்மாக மாற்றும் போது Y என்னவா மாறிடும்? IES. So the plural form for baby is babies. BABIES, babies. Let's see some more examples. First one, army. ARMY, army. So before yக்கு முன்னாடி m is given. m கொடுத்துருக்கு இல்லையா? m is a consonant letter. அதனால் இது ப்ளூரலாக மாற்றும் போது என்னவா மாறும்? ARMIES. y என்னவா மாறும்? IESஆ மாறிடும். நெக்ஸ்ட், ஸ்டோரி. STORY, ஸ்டோரி. பிஃபோர் yக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கு? R. R is a consonant letter. கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா ப்ளூரலாக மாற்றும் போது y என்னவா மாறிடும்? IES. So the plural form of story is STORIES, stories. Next one, city. CITY, city. Before y, what is given? T. The letter T is given. T is a consonant letter. கான்சனண்ட்டாக இருந்தால் ப்ளூரல் ஃபார்மை மாற்றும் போது y என்னவா மாறும்? IES. So the plural form of city is CITIES, cities. And last one, country. COUNTRY, country. Before y, what is given? yக்கு முன்னாடி என்ன லெட்டர் வந்திருக்கு? R. R is a consonant letter. கான்சனன்ட் லெட்டராக இருக்கிறனால ப்ளூரல் ஃபார்மாக மாற்றும் போது y என்னவா மாறும்? IES. அப்போ the plural form of country is countries. COUNTRIES, countries. yக்கு முன்னாடி வவல் லெட்டர்ஸ் வந்ததுன்னா we add only s. s மட்டும்தான் சேர்த்துக்குவோம் அந்த நவுனோட. yக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டராக இருந்ததுன்னா y என்னவா மாறும்? IES. I think now you have understood well. Finally, assignment part. See the first one. Singular form with the pictures are given. With the 3 options are given. You have to find the right options. Correctana answer choose panni you have to put a tick. And the second one, you have to write the plural form for the given singular forms. Along with that, இன்னைக்கு நம்ம பார்த்த singular plural பார்த்தோம் இல்லையா, சில டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த டைப்ஸ் ஒவ்வொன்றுக்கும்
I need 5 examples to be written. ஒவ்வொன்றுலையும் 5 examples எனக்கு எழுதியிருக்கணும். And also you have to read the supplementary reader Robot Expo. Do you understand? My dear children, thank you very much for your kind attention. Please stay home, stay safe and wash your hands frequently with the soap. Wear mask wherever you go. Keep social distancing. Avoid watching TV all the time. Spend your time usefully. Thank you very much. We will meet in the next class.